ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரவை உப்புமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 பச்சை மிளகா, பாதி பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றி நம்ம ரவை உப்புமா கிண்டினோன்னா ரொம்ப குழையாது, வேகாமையும் இருக்காது, நல்லா உதிரியாக நல்லா வெந்து அழகாக வரும். நான் இந்த கப்புக்கு 1/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தேங்காய் பூ போட்டு இந்த ஸ்பூனுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டேன். எனக்கு அது போதுமான அளவு. நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக பார்த்து கரெக்டாக போட்டு பண்ணிங்கன்னா இதை மாதிரி உதிரியாக ரவை உப்புமா வரும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.